Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1165 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஜுவல்லரி பாணியும் சாப்பரும் அந்த ஜெயண்ட்டுகளோட புக்கை விரிச்சு வச்சு அதுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லெட்டரோட சைஸும் அதான் தண்டிக்கு இருக்குது, அவங்களால ஒழுங்கா படிக்க கூட முடியல. இவ்வளவு பெருசுக்கு டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம பேஜஸும் எக்ஸ்ட்ரா இருந்த உடனே இதுக்கு மேல நம்மளாலாம் முடியாதுன்ட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் ஏகப்பட்ட விஷயத்த சொல்லணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, தாங்க முடியலையா. அப்ப அங்க பெரிய சைஸ் அவ்வளோ ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்குமா. ஜுவல்லரி பாணி பார்த்துட்டு அது என்ன உயிரோட தான் இருக்குதா இல்ல ஏதாச்சும் பொம்மையான்னு கேட்பான். ஆக்சுவலா அது உயிரோட தான் இருக்குது, அதோட பேரு பிப்லோ. இந்த லைப்ரரியோட மாஸ்டரே அதுதான். 100 வருஷத்துக்கு மேல இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குதாமா, சீஃப் லைப்ரரியன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லைப்ரரிக்குள்ள கொண்டு வர புக்ஸ் எல்லாமே பெரிய சைஸுக்கு மாறுது இல்ல, அது எல்லாத்தையுமே பண்றது இந்த பிப்லோ தான். அண்ட் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் எல்பேஃப ஒரு நாடாவே மதிக்கல, அது மட்டும் இல்லாம அவங்களை கண்டுக்கவும் இல்லை. அதனாலேயே அந்த நியூஸ்கூவோட நியூஸ் பேப்பர் இவங்க ஊருக்கெல்லாம் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த மீன் பிடிக்க போவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்கும், அதை இங்க கொண்டு வந்த உடனே பெருசாகும், அதைத்தான் இவங்க படிச்சுக்குவாங்க. அதாவது இந்த உலகத்துல என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. சூப்பர்னு சொல்லிட்டு ஜுவல்லரி பாணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் லலித் மேட்ரை கண்டுபிடிப்பான். அந்த ஆந்த குரோ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி உயிர் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸுங்க எதுவா இருந்தாலும் அதை பெருசு பண்ண முடியும். இப்படி ஒரு கண்ட்ரிக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி கண்டிப்பா தேவையான ஒண்ணு தானே. ஏன்னா வெளியில கிடைக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஐட்டங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய எரும மாட்டு பயலுக, அவனுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும் தான். நம்ம ஆளுங்க அந்த லைப்ரரியை சுத்தி பார்க்கும்போது ஏகப்பட்ட புக்ஸுங்க இருக்குதா, நம்பவே முடியல. ஏன்னா இவ்வளவு புக்ஸுங்களை இவங்க இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்ப ஜுவல்லரி பாணி மேலே ஏறன்னு சொல்லி கால் தடிக்கு கீழே விழ போவா. நல்ல வேலை லிலித் வந்து காப்பாத்திடுவா, இல்லன்னா மண்டை செதறி இருக்கும். அப்ப நம்ம ராபின் பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பாளா. சாவலுக்கு பார்க்கும்போதே தெரியுது அவளுக்கு பழைய விஷயங்கள்லாம் அப்படியே ரீகால் ஆகுதுன்னு. சாவலும் சரி ராபினும் சரி ரெண்டு பேருமே சந்தோஷப்படுவாங்க. அப்ப நம்ம சாப்பர் இங்க ஏதாச்சும் மெடிக்கல் புக்ஸ் இருக்குதான்னு கேட்பான். ஓவரால இருந்தவங்க எல்லாருமே ஆர்கியாலஜி அண்ட் ஹிஸ்டரியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. மெடிசன் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியலம்பா. ஓவரால இருந்தவங்க தான் அப்படி பண்ணி வச்சிருந்தாங்களே தவிர எல்பேஃப்ல இருக்கவங்க கிட்ட சில பல மெடிக்கல் புக்ஸுங்க எல்லாமே இருக்குது. அந்த மேட்டர் சொன்ன உடனே சாப்பர் நான் அதை படிக்கணுமா. பட் ஓஹரால இருந்து எடுத்தது எல்லாமே இங்க இருந்து டோரை தாண்டி வெளியில கொண்டு போனா அவனுக்கு வேணுங்கிற சைஸுக்கு சின்னதாயிரும். ஆனா அதெல்லாமே ஜெயண்ட்டுங்க புக்கு பெரிய சைஸ்ல இருக்குமே, அது சின்னதாகாதேன்ன உடனே அவன் கவலைப்படுவான். அப்போ படிக்க முடியாதான்னு. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம லூஃபி பண்ற அலும்ப காட்டுறாங்க. அவன் ஊஞ்சலாடுறேன்னு சொல்லி அங்க இருக்க பொடி பயல்கள் எல்லாத்துக்குமே மரண பீதியை காமிச்சிட்டு இருப்பான். உசோப்பும் சரி ஜாலியா இருக்கும்னு நினைச்சு மாட்டிக்கிட்டான். ஊஞ்சல்னா ஒரு லிமிட் வரைக்கும் ஆட்டலாம். இவன் என்னடான்னா சோலார் சிஸ்டத்தை காமிச்சிட்டு ரிட்டர்ன் வருவான். அதனாலேயே அம்பிட்டு பேர் நிறுத்துங்கடான்னு கதறுவானுங்க. மெயினா நம்ம உசோப்பு. அதுலயும் ஒரு கட்டத்துலங்கும் போது அவன் அந்த ஊஞ்சலையே விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஏர்லயே நீந்தி வந்து அந்த ஊஞ்சலை பிடிப்பான் பாருங்க, அதான் வேற லெவல் காமெடி. ஆனா ஒண்ணு சாவு கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா லூஃபி என்ஜாய் பண்ணுவான், இன்னும் வேகமா ஆடணும்னு. ஏன்னா இந்த ஊஞ்சலை ஆட்டிட்டு இருக்கதே அவன் தானே. அந்த டைம் டம்முன்னு ஒரு 3 கொட்டு விழும். யாரானா நம்ம நமி மூஞ்சு மோகரான்னு பேத்து உட்கார வச்சு இப்படியாடா பண்ணுவீங்க, சின்ன பசங்கடா பயந்துட்டானுங்கடா பைத்தியக்கார பயலான்னு திட்டுவான். சிம்பிளா சொல்லணும்னா என் உயிரை வச்சும் ஊசலாடிட்டான், என்னால முடியலமா. அவ விடமாட்டா, வச்சு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவான். மரண வீதியை பார்த்த அந்த 2 பொடி பயலுக கேர்டு கிட்ட போய் கதறுவானுங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கொம்பேரி மண்டை எங்களை கொன்றுப்பான் அப்படின்னு. உடனே லூஃபி பார்த்துட்டு டேய் நீங்க எல்லாம் வாரியர்ஸுங்க, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களா, அசிங்கமா இல்ல அப்படி இப்படின்னு. அப்பந்தான் சஞ்சி அங்க வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான். அப்ப அந்த பையன் அவனை பார்த்துட்டு ஒரு சிரிப்பான் பாருங்க, அவனுக்கு கொலை காண்டாவும். அப்படியே கட் பண்ணி அந்த கோலன் பயலை காட்டுறாங்க. அவன் எம்பரர் லூஃபின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ இடையில நம்ம பிராங்கியை பார்ப்பான். அவன் அங்க இருக்க மரத்தை பார்த்துட்டு எல்பேஃபோட மரம்லாம் வேற லெவல்ல இருக்குது, சூப்பரான இடம்னு சொல்லி அவன் ஒரு சைடு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஒருத்தனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா லூஃபியும் கண்டிப்பா இங்க தான் இருப்பான் அப்படின்ட்டு வேகமா அவனை பார்க்க போவான். இங்க சின்ன குழந்தைங்க ஜெயண்ட்டுங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குங்க. நம்ம ஜோரோ தான்யா, ஏதா பத்தியும் கவலை இல்ல, எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு படுத்து கிட்டந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது லூஃபியும் உசோப்பும் மட்டும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவனு எதிர்பார்த்த எல்பேஃபே வேற, ஆனா இங்க டோட்டலா வேற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாருமே இங்க பயங்கரமா சண்டை போடுவாங்க, வெறித்தனமா இருக்கும், இடையில போய் நம்மளும் கும்மா குத்து போட்டு குத்திட்டு கிடக்கலாம் அப்படி இப்படின்னு நினைச்சானுங்க. ஆனா கடைசியில எல்பேஃபே பீஸை நோக்கி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு புலம்பிக்கிட்டே படுப்பானுங்களா. அந்த டைம் டம்முன்னு அந்த கோலன் பையன் லூஃபி நீ இங்கதான் இருக்கியா, உன்னை விடமாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய மரக்கட்டை கத்திய வச்சு ஒரே அடி. நல்ல வேலை 2 பேருமே எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் லூஃபி பார்த்துட்டு நான் இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு
நினைச்சேன், ஆனா என் முடிவை தப்புன்னு ஒருத்தன் காமிச்சிட்டாமா. அப்போ உசோப்பு பார்த்துட்டு, ஆமா லூஃபி, இந்த விஷயத்த நீயே ஹேண்டில் பண்ணிக்க, ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா என்ன மட்டும் கூப்பிடாத, கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பொடிப்பைய அந்த மரக்கட்டை கத்திய ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. லூஃபி ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டான், கைய வச்சு கேஷுவலா தடுப்பான், வட்டஞ்சு தெரிக்கும். அதுக்கப்புறம் கியர் 3க்கு மாறி அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு குத்து குத்துவான், அந்த பையன் மேல குத்த மாட்டான், அதுலயே அவன் தெரிச்சிருவான்னு வைங்க. உடனே லூஃபி, பரவாயில்ல, இந்த ஒரு பையன் தான் ஏன் தைரியமா முதுகெலும் போட இருக்கிறாமா. அப்போ உசோப்பு பிடிச்சு திட்டுவான், ஏன்டா இந்த அளவுக்கு இறங்கி அடிச்ச, அறிவு கட்டவனே திட்டுவான். நான் ஒன்னும் அவனை அடிக்கலையாம்பானா, அடிக்காட்டி இது ஓவர் தாண்டாம்பா. அங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தைங்க எல்லாம் லூஃபி இப்படி அடிச்சதை பார்த்த உடனே பயந்து போய் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே வயலன்ஸ்னா சுத்தமா பிடிக்காதாமா. இதை கேட்ட உடனே உசோப்பு, கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ, தேவையில்லாம எதுக்குடா சீனை கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னு திட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த கோலன் பையன், இப்படித்தான் ஒரு எம்பரர்னா இருக்கணும், சூப்பர் நீங்கம்மா. அந்த டைம் அந்த கோலன் பையல அங்க இருந்த எல்லா குழந்தைகளுமே பிடிச்சு திட்டுவாங்க, நீ ஸ்கூலுக்கும் வரமாட்ட, ஆனா இப்படி அடிக்கடி வந்து பிரச்சனை மட்டும் பண்ணிட்டு இருப்பியான்னு. அவன் மத்தவங்க எல்லாத்தையும் திட்டுவான், நீங்க எல்லாருமே பயந்தாங்கொழிங்க, கோலைங்க, உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படல, அப்படி இப்படிம்பா. அதனாலேயே எல்லா குழந்தைகளும் இவனை வெறுப்பாங்க. அப்ப ரிப்ளை பார்த்துட்டு, மறுபடியும் வந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டியா, ஆனா நீ கத்திய வச்சு நல்லாவே வெட்டுன அப்படின்ன உடனே அவனுக்கு செம ஹாப்பி. மேட்ரு என்னன்னா, இந்த கோலனோட அம்மா தான் அந்த ரிப்ளை லிங்கோன் பெரிஸ்னு ஒன்னு கொடுத்து விட்டாங்கல்ல, அதான் அவங்க கிட்ட கொடுப்பான். அந்த டைம் நம்ம சஞ்சி காட்டு கத்திட்டு வருவான், எது அம்மாவா, நீங்க ஸ்கூல்ல எஜுகேஷனல் பிலாசபி நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா உங்க பையன் அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கான், என்னையா நடக்குதுன்னு உசோப்பு புலம்பிட்டு இருப்பான். அந்த டைம் நமி நம்ம லூஃபியை திட்டுவா, இதுக்குடா மறுபடியும் பஞ்சாயத்தை கிளப்பிட்டு இருக்கேன்னு, நான் என்ன வாண்டாடாவா போய் சண்டைக்கு போனேன், அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்திக்கிறேனுமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல்லடா. ஜோரோ பார்த்துட்டு அந்த டம்மி ஸ்வாட வச்சு உங்ககிட்டயே சேலஞ்ச் பண்ணானா, சூப்பருமா. அப்ப சஞ்சய் இருந்துட்டு, மன்னிச்சிருங்க, இனிமேட்டு இப்படி நடக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் கோலன் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். அவனோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் ஆமா, அம்மா தான் ஜெயண்ட். இதை கேட்டவுடனே எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதெல்லாம் விட ஷாக்கு நம்ம சஞ்சிக்கு. அவரு ஒரு பைரட் அண்ட் இது வரைக்கும் எல்பாஃபாரியஸ் கிட்ட அவர் தோத்ததே இல்லையா. அவர் பாத்தீங்கன்னா இவளை விட எங்கான ஆளு, ஆனா காலங்கள் போக போக இவளை விட அவரு தான் வயசாகிட்டே போவாரு. ஆனாலுமே இவளை கல்யாணம் பண்ணலையாமா, ஒரு காமன் லா ஒய்ஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதாவது ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். ஆனா லீகலா மேரேஜ் ஆயிருச்சுன்னு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான். இதை கேட்ட உடனே சஞ்சிக்கு வந்த கோவம், அந்த நாதாரி பயலோட நேம் என்னன்னு சொல்லுங்கப்பா. உசோ பார்த்துட்டு, கூல் டவுன் இதெல்லாம் இருக்கிறதான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பானா. அந்த டைம் குர்ருன்னு ஒரு சவுண்டு, என்னடானா நம்ம லூஃபிக்கு பயங்கரமா பசிக்குது, கூடவே மத்தவங்களும் பசிக்குதுன்னு ஒண்ணு. அப்பதான் கோலன் சொல்லுவான், உங்களுக்காண்டி வில்லேஜ்ல ஒரு பெரிய விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்குது, அங்க இருந்து தான் நான் இப்ப வரேன் உடனே சந்தோஷம் தாங்க முடியல. சரி இப்ப விருந்துக்கு போகணும்னா ராபினியும் கூட்டு போகணும்ல, அவ லைப்ரரியில இருக்கா. நேரா லைப்ரரிக்கு போவாங்க. அங்க இருக்க புக்ஸை பார்த்துட்டு வாயை பொளந்துருவானுங்க. எல்லாருமே லைப்ரரியை மொத்தமா அப்படியே சுத்தி பார்த்துட்டு ராபினை விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், நான் சால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டி இருக்குது, நீங்க போங்க, கொஞ்ச நேரத்திலேயே நானும் வந்துடுறேன்பா. சாலுமே என்ன சொல்லுவான்னா, விருந்து இவனுக்கு வச்சானுங்கன்னா 3 days கண்டினியூஸா இருக்குமாமா, அதனால டைம் நிறைய இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையாவே போலான்னு ஒண்ணு. சாப்பரும் நானும் இங்கே இருக்கிறேன்பா, லிலித்துமே நீ இங்கே தானே பெர்மனண்டா இருக்க போற, அதுக்கான வேலையை பார்க்கணுமாமா. சோ அவளும் இருக்கிறான்பா, கூடவே ஜுவல்லரி பாணியும் இங்கே இருக்கிறான்பா. அந்த டைம் பிராங்கி, நான் இங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த ஐலாண்டு மொத்தமா அதுதான் பரவி இருக்குது, அதுதான் இந்த ஜுவல்லரி ஆடம், இதுதான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் வுட், தௌசண்ட்ஸ் அன்னி கப்பலை உருவாக்குறதுக்கு இதே வுட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவளும் பார்த்துட்டு, ஆமா இந்த உலகத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆடம் ட்ரீ இருக்குது, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கும், ஆனா ஒரே ஏஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ மொத்த ட்ரீயுமே நான் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ண போறேங்கிற மாதிரி பிராங்கி சொல்லுவான். என்னமோ பண்ணி தொலைங்க, என்னால முடியல, எனக்கு பசிக்குது, நான் கிளம்புறேம்மா. அந்த டைம் கேர்டு எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லுவாளா. இப்ப என்னம்மா பஞ்சாயத்துன்னு கேட்ட உடனே அப்படியே கொஞ்சம் தயங்கி எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா. என்னடானா நம்ம ப்ரூக்கு, பிராங்கி, ஜின்பே, ராபின் இவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் தச்சிருப்பா, அதை போட்டுக்க சொல்லதான் கேட்டிருப்பான். போட்டுட்டு மாத்தி வந்து சீனா போட்டுட்டு இருப்பாங்க, நான் எப்படி இருக்கேன், மாசா இருக்கனா, சூப்பரா இருக்கனா, வேற லெவல்ல இருக்கனான்னு. அவளுக்கும் செம ஹாப்பி. சொல்ல போனா அந்த ட்ரெஸ்ஸுங்க இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஃபிட்டாவே இருக்குது. சரி எதுக்காக எங்க ட்ரெஸ் சைஸுங்கெல்லாம் நீ வச்சிருக்கான்னு கேட்டா, அவளுக்கு இந்த மாதிரி ஹியூமன்ஸுக்கு ட்ரெஸ் தைக்கிறது ஒரு ஹாபியாமா. அப்ப நீயும் அவன மாதிரி தானா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா இல்லவே இல்லம்பா, அதான் இவங்களை கடத்தி கொண்டு போய் ஒரு வழி பண்ணானே அந்த லூசு பையன். அவனை சொன்ன உடனே பதறி வேர்த்து போய், அவ்வளோ கேவலமானவல்ல நானு, எனக்கு இந்த மாதிரி துணி ரெடி பண்றது மட்டும்தான் பிடிக்கும்பா. உடனே சஞ்சி போய் அவன்கிட்ட சண்டைக்கு போவான். இப்படி ஆனா ஒரு பொண்ணுகிட்ட பேசுவேன், அறிவு கட்டவனேன்னு. அப்போ மறுபடியும் லூஃபி அப்படியே கதறிக்கிட்டே வருவான், எனக்கு எவனாச்சும் சோத்த போடுங்கடா, இல்ல என் உயிரை வாய் வழியா காத்தா கரைஞ்சு போயிருமா, மன்னிச்சுக்கிங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. சரி இனி இதுக்கப்புறம் இவங்களோட பார்ட்டி எப்படி இருக்க போகுது, அண்ட் இவங்களுக்கு புதுசா பல பிரச்சனைகள் இப்ப கிளம்ப போகுது, அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.